ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 2/5/2025 சித்திரை மாதம் 19ஆம் நாள், விஸ்வாவசு வருடம், அற்புதமான வெள்ளிக்கிழமை, நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும், அம்பாளை வழிபட வேண்டும். இன்றைய நாள் ஆதிசங்கரர் ஜெயந்தி. இன்று அற்புதமான நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:48 சூரிய அஸ்தமனம் மாலை 6:24. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை. இன்றைய மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 முதல் காலை 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:40 வரை திருவாதிரை நட்சத்திரம், அதன் பின்பு புனர்பூசம் நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மதியம் 3:16 வரை வளர்பிறை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி திதி வருகின்றது. இன்றைய சந்திராட்டமம் இன்று மாலை 6:40 வரை அனுஷம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பின்பு கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் துவங்குகின்றது. அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். இன்று இளைய சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட்டிங்கில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல லாபமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற அற்புதமான நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்ற அற்புதமான நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். சிலருக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பொருளாதாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நாளாக இருக்கின்றது. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாள்.
தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். புதிய முயற்சிகளை தொடங்காதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகின்ற நாள். ஆகவே அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய நாளிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடியுங்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். அம்பாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகும். வீடு வண்டி வாகன வகையிலே சுப செலவுகள் உண்டாகின்ற நாள். புதிதாக வண்டி வாங்குவீர்கள் அல்லது வீடு வாங்குவதற்கான முன்பணம் கொடுப்பீர்கள். இப்படி சுப செலவுகள் ஏற்படுகின்ற நாள். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். மீடியா துறையிலே வேலை பார்ப்பவர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கின்றது. உங்கள் மேல் வெளிச்சம் படுகின்ற நாளாக இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற அற்புதமான நாள். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்புகளை சேர்க்கின்ற நாளாக இருக்கின்றது. நினைத்ததெல்லாம் நடக்கின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. அம்பாளை வழிபாடு செய்யுங்கள். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உத்தியோக உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் உண்டாகின்ற நாளாக இருக்கின்றது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக 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 சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். அம்பாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகலாம். மனக்குழப்பமும் பதட்டமும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள்.
கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இன்றைய நாளிலே புதிதாக கடன் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். இஷ்ட தெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். சிறிய வார்த்தை பிரயோகம் மிகப்பெரிய சண்டையை கொண்டு வந்து விட்டுவிடும். ஆகவே மிக கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே ஈடுபடாதீர்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடித்து கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து இறையருளோடு இறைவனுடைய துணையோடு செயல்பட வேண்டிய நாள். ஆகவே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். அபிராமி அந்தாதி பாராயணம் செய்யுங்கள். கோளறு பதிகம் பாராயணம் செய்யுங்கள். கேளுங்கள். வாழ்த்து. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். அந்யோன்யம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாள். புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டாகும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். மனக்குழப்பங்கள் தீரும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். திருமணம் அதற்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மொத்தத்தில் அவரவர்களுடைய வயதுக்கு ஏற்ப நல்லது நடக்கின்ற அற்புதமான நாள். சிறப்பாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். அம்பாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். ஆகவே கவனமாக இருங்கள். புதிய முயற்சிகளை இன்றைய நாளிலே தொடங்காதீர்கள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். யாருக்கும் ஆலோசனை சொல்லாதீர்கள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். வருமானம் குறைவாக இருக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாளிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். அபிராமி அந்தாதி பாராயணம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆகவே முயற்சிகளை தொடங்குங்கள். பெரும் வெற்றி பெறுவீர்கள். குழந்தைகளோடு ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். திடீர் பணவரவுகள் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்ற அற்புதமான நாள். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். நல்ல ஆரோக்கியம் இருக்கும். குடும்பத்திலே ஒற்றுமை இருக்கும். இப்படி சந்தோஷங்கள் காண்கின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். அம்பாளை வணங்குங்கள். நன்றி. மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சொந்த நிலம் வாங்குவதற்காக முன்பணம் கொடுப்பீர்கள். ரியல் எஸ்டேட் வேலை செய்பவர்களுக்கு நல்ல லாபம் வருகின்ற அற்புதமான நாள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். பண வரவு அதிகரிக்கும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும்.
திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய்வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற அற்புதமான நாள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும், அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் மீனராசினருக்கு சந்தோஷங்களை தருகின்ற நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். அம்பாளை வழிபாடு செய்யுங்கள். அபிராமி அந்தாதி பாராயணம் செய்யுங்கள். கேளுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். எப்போதுமே வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறுவதற்கு தாய் தந்தை குரு இவர்களுடைய அனுகிரகம் நமக்கு முக்கிய தேவை. எவன் ஒருவன் தாய் தந்தையருடைய பாசத்தை பெறாமல் போய்விட்டானோ, அதாவது தாய் தந்தையரை அவர்களுடைய முதிய வயதிலே கவனித்து பார்க்க வேண்டியது ஒவ்வொரு மகன் மகள் அவர்களுடைய கடமை. அந்த வகையிலே எவன் ஒருவன் தன்னுடைய தாய் தந்தையரை கவனிக்கவில்லையோ, குருவை வணங்கவில்லையோ, அவனுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்காது. இது முக்கியமான விஷயம். இவற்றை ஒருவன் செய்யாமல், தாய் தந்தையரை கவனிக்காமல், குருமார்களை பழித்து, அதன் பிறகு அவன் எத்தனை ஆலயத்துக்கு சென்று எவ்வளவு பூஜைகள் செய்தாலும், எவ்வளவு அன்னதானம் செய்தாலும் அது பயனற்று போகும், விழலுக்கிறைத்த நீராக போகும் என்பது முன்னோருடைய வாக்கு. ஆகவே தாய் தந்தையருக்கும் குருமார்களுக்கும் உரிய மரியாதையை நாம் தர வேண்டும். அதுதான் நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு வழிபாடு. இன்றைக்கு வைஷ்ணவ ஆலயங்களிலே ராமானுஜ ஜெயந்தி நடைபெறுகின்றது. அதேபோல் ஆதிசங்கர பகவத் பாதாள் ஜெயந்தியும் இன்றைய நாளிலே தான். 2 பேருமே ஹிந்து மதத்துக்கு அற்புதமான சேவைகளை செய்தவர்கள். ஆதிசங்கர பகவத் பாதாள் 32 ஆண்டுகள் மட்டுமே இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஆனால் அந்த 32 ஆண்டுகளுக்குள் தான் வாழ்ந்த அந்த மிக குறுகிய ஆயுளிலே சனாதன இந்து தர்மமானது பிரிவுபட்டு இருந்து அந்த ஹிந்து தர்மத்தை ஒன்றுபடுத்தி நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான வழிகாட்டியாக இருந்து இந்த ஹிந்து தர்மத்துக்கு சேவை செய்தவர், அளப்பரிய சேவையை செய்தவர் ஆதிசங்கர பகவத் பாதா. அவரும் கூட சாதாரணமாக சந்நியாசிகளுக்கு உறவுகள் கிடையாது. எப்போது ஒருவன் சந்நியாச தர்மத்தை ஏற்றுக்கொள்கின்றானோ அப்போதே அவனுக்கு உறவுகள் அறுபட்டு போகின்றது. ஆனாலும் அம்மா என்கின்ற உறவு மட்டும் அவர்களுக்கு உரித்தானது, அவர்களுக்கும் உரித்தானது. ஆதிசங்கர பகவத் பாதாள் சந்நியாச தர்மத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய தாயார் அழுது கொண்டே கேட்கின்றார், என்னை இப்படி தனியாக விட்டுவிட்டாயே, எனக்கு யார் ஹீமக்கிரியைகள் செய்வார்கள் என்று கேட்டபோது, அம்மா, உன்னுடைய அந்திம காலத்திலே நீ நினைக்கும் போது சங்கரா சங்கரா என்று என்னை 3 முறை அழைத்தால் போதும், எங்கிருந்தாலும் நான் உன்னுடைய அந்திம காரியங்களை செய்வதற்காக வந்துவிடுவேன் என்று வாக்களித்தார். அதன்படி தன்னுடைய தாயாருடைய அந்திம காரியங்களை வந்து செய்தார் ஆதிசங்கர பகவத் பாதா. ஆக சந்நியாச தர்மத்துக்கும் அம்மா என்கின்ற உறவு என்பது மிக முக்கியமானது. அது மட்டும் அறுபட்டு போகாது. தொப்புள் கொடி உறவு என்று இதைத்தான் சொல்கின்றோம். தாயினுடைய உறவு என்பது மிக மிக முக்கியமானது. எவன் ஒருவன் தாயை சிறப்பான முறையிலே பராமரிக்கின்றானோ அவனுக்கு எல்லா விதமான தெய்வங்களும் அவனுக்கு அனுகிரகம் செய்யும். இவன் வேண்டிக் கொள்ளவில்லை என்றாலும் தெய்வங்கள் அனுகிரகம் செய்யும். தாயாரை தந்தையாரை எவன் ஒருவன் பழிக்கின்றானோ, எவன் ஒருவன் அவர்களுக்கு சேவை செய்யாமல் இருக்கின்றானோ அவனுக்கு எந்த விதமான தெய்வத்தினுடைய அனுகிரகமும் கிடைக்காது என்பதுதான் உண்மை. ஆக தன்னுடைய வாழ்நாளிலே ஹிந்து தர்மத்துக்காகவும் தன்னுடைய தாயாருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளையும் சரியாக செய்தவர் ஆதிசங்கர பகவத் பாதா. அதனால் அவர்
இன்றைக்கும் நமக்கெல்லாம் ஒரு குலகுருவாக இருந்து திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். சரி, ராமானுஜர் சற்றப்ப 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்திலே தோன்றி 120 ஆண்டுகள், முழுமையான ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் என்பது 120 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த 120 ஆண்டுகளும் முழுமையாக வாழ்ந்து வைணவத்துக்கு மிகப்பெரிய சேவையை செய்தவர் மகான் ராமானுஜர். தனக்கு கிடைத்த அந்த நாராயண மந்திரத்தை அடித்தட்டு மக்களுக்கும் கிடைக்க வேண்டும், அவர்களும் நாராயணனுடைய நாமத்தை சொல்லி உய்ய வேண்டும் என்கின்ற அற்புதமான ஒரு நோக்கத்தோடு பரோபகார சிந்தனையோடு அடித்தட்டு மக்களுக்கும் நாராயணனுடைய நாமத்தை கொண்டு சென்றவர் ராமானுஜர். தான் வாழ்ந்த காலத்திலே அவர் செய்த சேவைகள், அவர் செய்த அளப்பரிய காரியங்கள் எத்தனையோ இருக்கின்றது. அவற்றையெல்லாம் பேச வேண்டுமென்றால் இந்த ஒரு நிகழ்ச்சி போதாது. அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரே ஒரு மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை மட்டும் இப்போது பார்க்கலாம். அவருடைய குருநாதர் அவருக்கு நாராயண மந்திரத்தை உபதேசிக்கின்றார். ராமானுஜா, இந்த மந்திரம் நம்மை கடைத்தேற்றுகின்ற மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னால் நமக்கு வைகுந்தம் நிச்சயம். ஆகவே இதனை அடியார்களுக்கு உபதேசிப்பாயாக, சரியானவர்களுக்கு உபதேசிப்பாயாக என்று ராமானுஜருக்கு அவருடைய குருநாதர் சொல்கின்றார். இவர் அந்த நாராயண திருமந்திரத்தை அனைவரும் வாருங்கள், உங்களுக்கெல்லாம் உய்ய ஒரு வழி சொல்கின்றேன், இந்த மந்திரத்தை சொன்னால் உங்களுக்கு வைகுந்தம் நிச்சயம் என்று அடித்தட்டு மக்களுக்கெல்லாம் இந்த நாராயண மந்திரத்தை உபதேசிக்கின்றார். குருவானவர் கோபித்துக் கொள்கின்றார், இப்படி செய்யலாமா என்று. ஆனால் அவர் சொல்கின்றார், குரு என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்த ராமானுஜர் சொல்கின்றார், இவர்களுக்கெல்லாம் உபதேசித்து அதன் மூலம் நான் நரகம் புகுவேன் என்றால் அந்த நரகத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நான் சொன்ன அந்த வழியின் மூலம் அவர்களுக்கெல்லாம் வைகுந்தம் கிடைக்கின்றது, பலருக்கு வைகுந்தம் கிடைக்கின்றது, என் ஒருவனுக்கு அதன் மூலம் நரகம் கிடைத்தால் அந்த நரகத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் சுவாமி என்று மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகின்றார் ராமானுஜர். ஆகவே இப்படிப்பட்ட ஒப்பற்ற ஒரு குணம் இருந்த காரணத்தினாலே தான் வைணவத்தை மிக மிக அற்புதமான முறையிலே ஸ்தாபித்து எத்தனையோ படங்களை ஏற்படுத்தி இன்றைக்கு வைணவம் உலகம் முழுவதும் இருக்கின்றதென்றால் அதற்கு ராமானுஜர் செய்த அளப்பரிய சேவைகள் முக்கியமான காரணம். 120 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்திலே உடையவர் சன்னதி என்று அற்புதமான முறையிலே ராமானுஜருக்கு சன்னதி இருக்கின்றது. அங்கே அவருடைய திருவுடலானது வைக்கப்பட்டிருக்கின்றது. 1000 ஆண்டுகள் கடந்தும் நமக்கெல்லாம் ஸ்தூல ரூபமாக இல்லாவிட்டாலும் நம் எல்லோருக்கும் அருவமாக இருந்து நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்றார் ராமானுஜர். அதேபோல் ஆதிசங்கர பகவத் பாதாள் நமக்கெல்லாம் சிறப்பான முறையிலே வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி குருமார்கள் என்பவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒரு அங்கம். எவன் ஒருவன் குருவை துதிக்கின்றானோ அவனுடைய வாழ்வானது மிகப்பெரிய பிரகாசம் அடையும் என்பது உண்மை. ஆக இன்றைய நாளிலே ஆதிசங்கர ஜெயந்தி, பகவான் மகான் ராமானுஜர் ஜெயந்தி. ஆக இன்றைய நாளிலே இருபெரும் யோகிகளையும் வணங்கி, இருபெரும் முனிவர்களையும் வணங்கி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.